கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரர்களே, ஆண்டவரும் மர்ம இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தினாலே இந்த அதிகாலை வேலைக்கான அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனங்கள் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 4ஆம் வசனம், 5ஆம் வசனம். உங்களுடைய வேதாகங்களை திருப்பி என்னோடு கூட வாசியுங்கள். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 4ஆம் வசனம், 5ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு எதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற இரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து நம்மோடு கூட பேசுவாராக. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிதாவாகிய தேவன் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். எதற்காக அவருக்கு நன்றியை, ஸ்தோத்திரத்தை, ஆராதனையை செலுத்த வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு இங்கே சொல்லுகிறார். ஏனென்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து அவர் எழுப்ப பண்ணியதினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவான ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். இந்த வசனத்தை மிகவும் பொறுமையாக, நிதானமாக வாசிக்க வேண்டிய வசனமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவானவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் உயிர்த்தெழுந்தார். அது நிமித்தமாக நமக்கு அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரம் பரலோகத்திலே வைக்கப்பட்டது. அப்படி என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்திற்காக அவர் மரிக்கவில்லை என்று சொன்னால், அடக்கம் செய்யப்பட்டு அவர் உயிர்த்தெழவில்லை என்று சொன்னால், நாம் பரலோகத்திற்கு, தேவனுடைய வாசஸ்தலத்திற்கு போக முடியாது என்று சொல்லி இந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் அவர் பட்ட பாடினால் அவர் அடைந்த ஆக்கினை நிமித்தமாக நமக்கு சுதந்திரம் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. சுதந்திரம் என்று சொன்னால் நமக்கான சொத்து, சம்பத்து பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. அது அழியாதது, மாசற்றது, வாடாதது. இங்கே நாம் சேர்த்து வைக்கிற எல்லா விதமான சொத்து, சம்பத்து, மற்ற காரியங்கள் எல்லாமே அழிந்து போகக்கூடியது. நாம் கட்டுகிற வீடுகள், நாம் வாங்கி வைக்கிற பொருட்கள், நாம் பார்க்கிற காரியங்கள் எல்லாமே அழிந்து போகக்கூடியது. எத்தனை தலைமுறை தாண்டி நாம் சேர்த்து வைக்கிற சொத்தோ சம்பத்தோ நிலைநிற்கும் என்று சொல்ல முடியாது. ஆனால் பரலோகத்திலே காணப்படுகிற, நமக்காக அருளப்பட்டிருக்கிற இந்த சம்பத்தானது, இந்த சொத்தானது அழியாதது. அதற்கு அழிவில்லை. ஏனென்றால் அது இருக்கக்கூடிய இடம் அழிவில்லாத நகரம். ஆகவே அழியாததும் மாசற்றது, எந்தவித குற்றமும் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய சம்பத்தை நாம் பெற்றிருக்கிறோம். மாசற்றது மாத்திரமல்ல, வாடாதுமாகிய, அது ஒரு காலமும் ஒழிந்து போவதில்லை, வாடாதுமாகிய சுதந்திரம் நமக்கு பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்காக இந்த விதமான சொத்தை, சம்பத்தை அவர் நமக்காக அவருடைய இருப்பிடமான பரலோகத்திலே நமக்கு வைத்திருக்கிறார். இந்த வசனம் அதுதான் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே இது எப்படி சாத்தியமாயிற்று? அவர் நமக்காக, நம்முடைய பாவத்திற்காக மரித்து அடக்கம் செய்யப்பட்டு உயிர்த்தெழுந்ததினாலே நமக்காக பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. இது நிச்சயமான காரியம். இது நிச்சயமான காரியம். இதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. அவருடைய வார்த்தைகள் சத்தியமுள்ள வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம்.
நாம் ஒரு நாளிலே இந்த சுதந்திரத்தை அடைந்து கொள்ளப் போகிறோம். இந்த சொத்தை நாம் அனுபவிக்கப் போகிறோம். மிகுந்த சந்தோஷத்தோடு கூட இதை நாம் பற்றி கொள்ளப் போகிறோம். ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்கிறார், ஜீவனுள்ள நம்பிக்கை, இது எ லைவ்லி ஹோப், இது ஜீவனுள்ள நம்பிக்கை, இது பொய்யல்ல, இது மெய். நமக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிற இடம், நமக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிற சொத்து ஆனது, அதை நாம் புரிந்து கொள்ள முடியாது. கண்களால் நாம் பார்த்து அதை அளவிட முடியாது. அதை வாயின் வார்த்தையினால் சொல்லி அதை நிறைவு செய்ய முடியாது. அவ்வளவு சொத்தையும் சம்பத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அது ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி மெய்யாகவே நாம் அதை பற்றி கொள்ளப் போகிறோம். அது இந்த நம்பிக்கை என்ன? பொய்யான நம்பிக்கை அல்ல, ஏதோ மாய்மாலமான வார்த்தைகள் இவைகள் அல்ல, மெய்யான வார்த்தைகள், நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள். இதை சொன்னது யாரு? ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பேதுரு மூலமாக சொல்லுகிறார். ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாக்கும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். ஆகவே அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், முதலாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக மரிக்க வேண்டும். பிறகு நம்மை மறுபடியுமாக ஜனிப்பிக்க வேண்டும். யூ ஹாவ் டு பி born again. முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்? அந்த சம்பத்தானது ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது, அது அழியாதது, மாசற்றது, வாடாதது, பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. இட் வாஸ் ரிசர்வ்டு இன் ஹெவன் என்று ஆங்கிலத்தில் போடப்பட்டிருக்கிறது. கெப்ட் இன் ஹெவன் அல்லது ரிசர்வ்டு இன் ஹெவன். அப்படி என்றால் உனக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் 2 காரியம் நடக்கணும். முதல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உனக்காக மரிக்க வேண்டும். 2வது, உன்னுடைய பாவத்தை அவருக்கு அறிக்கை செய்து பிறகு அதன் நிமித்தமாக மறுபடியும் நான் பிறக்க வேண்டும். யூ ஹாவ் டு பி born again. மறுபடியும் நம்மை ஜனிப்பித்தார். ஆகவே நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும், நம்மை மறுபடியும் ஜனிப்பிக்கத்தக்கதாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆகவே தான் நாம் வாசிக்கிறோம், யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்திலே நிக்கோதேமு என்ற அந்த பரிசேயனிடத்திலே ஆண்டவர் பேசுகிறார். பாருங்க, 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று நிக்கோதேமை பார்த்து சொல்லுகிறார். மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஒரு தரம் மாத்திரமல்ல, 2 தரம் சொல்லுகிறார். நீ மறுபடியும் பிறக்க வேண்டும், ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும். இது ஜலத்தினாலே பிறப்பது என்பது எதை குறிக்கிறது? ஞானஸ்தானத்தை குறிக்கிறது. ஞானஸ்தானம் எதை குறிக்கிறது? அவருடைய பாடு, மரணம், அடக்கம், உயிர்ச்செழுதலில் எனக்கு பங்கு உண்டு என்று அறிவிக்கும் வண்ணமாக ஜலத்தினாலே அங்கே ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஜலத்தினாலே பிறக்கிறோம். ஆவியினாலும் பிறக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரால் நீ முத்திரப்பட வேண்டும். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில், தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நிக்கோதேமு என்ற அந்த பரிசேயனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கணும். இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் மிக தெளிவாக அவர் சொல்கிற காரியம் என்ன? மறுபடியும் நம்மை ஜனிப்பித்தார். எப்படி ஜனிப்பித்தார்? தனது பாடுகள் மூலமாக, அடக்கத்தின் மூலமாக, உயிர்ச்செழுதல் மூலமாக இதை நமக்கு சாத்தியப்படுத்தினார். தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார். ஆகவே இந்த 4ஆம் வசனம் கருத்தாழமிக்க வசனம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் மிகுந்த கருத்தாழமிக்க வசனம். அவர் உயிர்த்தெழுந்தார். அது நிமித்தமாக அதன் வாயிலாகத்தான் நமக்கு அழியாதும் மாசற்றதும் வாடாதுமாகிய சொத்து, சம்பத்து,
பரலோகத்தில் வைக்கப்பட்டு இருக்கிறது. அது இருக்கிறது. இப்போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? தனது தியாகத்தின் மூலமாக, சிந்தப்பட்ட இரத்தத்தின் மூலமாக நம்மை ஜனிப்பிக்கிறார் மீண்டும் ஒரு முறை என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் என்ற வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை. அப்போ முதல்ல பிறந்தது எப்படி? தாயின் வயிற்றிலே நீ பிறந்த காரியம் முதல்ல பிறப்பது. நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார். begotten us again என்று வாசிக்கும். நம்மை மறுபடியுமாக ஜனிப்பித்தார். begotten us again. ஏன் அப்படி அவர் செய்தார்? ஏனென்றால் அப்பொழுதுதான் அந்த அழியாதும் மாசற்றதும் வாடாதும் ஆகிய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அவருடைய உயிர்ச்செழுதின் வல்லமையின் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும். 2 காரியங்கள் இந்த வசனம் சொல்லுகிறது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற சுதந்திரம் வைத்திருப்பது மாத்திரமல்ல, நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். உதாரணமாக, ஒரு தகப்பன் இருக்கிறார். தன் ஒரே பிள்ளைக்காக அநேக சொத்துக்களை அவர் சம்பாதிக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். அநேக சொத்துக்கள், கணக்கிலடங்கா சொத்துக்கள். இவை யாவற்றையும் தனது மகன் சுதந்திரித்து கொள்ள வேண்டும். தன்னுடைய மகன் இவற்றையெல்லாம் அனுபவிக்கணும் என்று அவர் ஓடி ஆடி உழைத்து அநேக சொத்து சம்பத்துக்களை அவர் சம்பாதித்து வைக்கிறார். ஆகவே அவருடைய எண்ணம் என்ன? தனது பிள்ளை இதை ஆண்டு அனுபவிக்க வேண்டும். நல்ல தகப்பன் என்ன திரும்ப செய்வான்? சொத்தை மாத்திரம் அவன் சம்பாதித்து வைக்க மாட்டான். பிள்ளையும் இதை அனுபவிக்கத்தக்கதாக அந்த மகனை ஆயத்தப்படுத்துவான். அநேக காரியங்களை அந்த மகனுக்கு சொல்லிக் கொடுப்பான். இந்த சொத்தை எப்படி அனுபவிக்க வேண்டும், இதை எப்படி நீ பாதுகாக்க வேண்டும், இதிலிருந்து நீ எப்படி சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும். ஆகவே எல்லா காரியத்தையும் மகனுக்கு வயது வந்தவுடன் சொல்லி கொடுப்பான். அவன்தான் ஒரு நல்ல தகப்பன். சொத்தை மாத்திரம் சம்பாதித்து வைத்துவிட்டு மகன் எப்படியாவது இதை அனுபவித்து விடுவான் என்று நம்பிக்கையற்றவனாக அவன் மரித்து போனால் அவனுடைய நிலைமை என்ன? ஒருவேளை இந்த மகன் ஊதாரித்தனமாக வளருவான் என்று சொன்னான், தான் தோன்றித்தனமாக வளருவான் என்று சொன்னான், இந்த மகன் என்ன செய்வான்? தகப்பன் பாடுபட்டு சம்பாதித்த சொத்தை அழித்து போடுவான். அதனுடைய முக்கியத்துவம் தெரியாது. தகப்பன் எவ்வளவு பிரயாசப்பட்டு இதை சம்பாதித்தார் என்ற முக்கியத்துவத்தை அறியாமல் அவன் அழித்து போடுகிறவனாக, அலட்சியம் பண்ணுகிறவனாக இருப்பான். ஆகவே நல்ல தகப்பன் மகனையும் கூட ஆயத்தப்படுத்த வேண்டும். அதை அனுபவிக்கத்தக்கதாக, சொத்தை அனுபவிக்கத்தக்கதாக. நம்முடைய பரம தகப்பன் கூட அப்படித்தான் செய்கிறார். நம்மீது எவ்வளவு இரக்கம், நம்மீது எவ்வளவு கருணை. தன் சொந்த குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பலியின் மூலமாக நமக்காக ஒரு அழியாததும் மாசற்றதும் வாழாததுமாக ஒரு சுதந்திரத்தை, சொத்தை, சம்பத்தை நமக்காக சம்பாதித்து வைத்தார். அது பரலோகத்தில் இருக்கிறது. இப்பொழுது உன்னையும் என்னையும் அவர் ஆயத்தப்படுத்துகிறார். ஒருவேளை நீ ரட்சிக்கப்படாதவனாக இருந்தால் உன்னை மறுபடியுமாக ஜனிப்பிக்கிறார். He begotten us again. அவர் பாடுகளுக்குள்ளாக நம்மை கொண்டு சென்று அவர் பாவத்துக்கு மறிக்கை செய்து பிறகு அவருடைய உயிர்ச்செழுதலின் பங்கை நமக்கு தருகிறார். ஆகவே நம்மை மறுபடியுமாக ஜனிப்பித்தார். கடைசி காலத்திலே 5ஆம் வசனம், கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். அதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது. ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு, உங்களுடைய விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற, who are kept by the power of God through faith unto salvation. இந்த ரட்சிப்பு என்பது எதை குறிக்கிறது? இது ஆத்ம ரட்சிப்பு அல்ல, இது பரலோகத்திலே சேர்க்கப்படுவதை குறித்து சொல்லுகிறது.
ரட்சிக்கப்படுவது இந்த இடத்துல எப்படி பொருள் கொள்ளப்பட வேண்டும், இது பரலோகத்திலே நாம் ஒவ்வொருவரும் சேர்க்கப்படுவதை குறித்து இந்த ரட்சிப்பு சொல்லுகிறது. ஆகவே அந்த சுதந்திரத்தை அடைந்து கொள்ளும்படியாக இந்த உலகத்திலே உன்னை பாதுகாத்து வைத்திருக்கிறார். கெப்ட் பை த பவர் ஆஃப் காட். தேவனுடைய வல்லமையானது உன்னை பாதுகாக்கிறது. அதை நீ தவறி விட்டுவிடாதபடி நாம் ரட்சிக்கப்பட்ட நாள் முதல், நாம் மறுபிறப்பு அடைந்த நாள் முதல் யாருடைய வல்லமையினால் காக்கப்பட்டு இருக்கிறோம்? தேவனுடைய வல்லம். எவ்வளவு அற்புதமான வசனம்! என்னை நானே பரிசுத்தப்படுத்தி கொண்டு நான் காத்து கொண்டு ஒரு நாளும் இருக்க முடியாது. நான் விசுவாசிக்கிறேன், என்னை தேவன் காப்பாற்றுவார், என்னை அவர் பாதுகாப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதுதான் நான் செய்யக்கூடிய காரியம். ஆனால் தமது வல்லமையினாலே நான் பின்வாங்கி போகாதபடி, தம்முடைய வல்லமையினாலே நான் அந்த சுதந்திரத்தை இழந்து விடாதபடி, என்னை மறுபடியுமாக ஜனிப்பித்தவர் அப்படியே விட்டு விடலை, காக்கப்பட்டும் இருக்கிறோம். வசனம் என்ன சொல்கிறது? இட்ஸ் எ கண்டினியூவஸ் ப்ராசஸ். காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு, அதாவது ஒரு தடவை இல்லை, இந்த உலகத்தில் நீ இருக்கிற வரை, ஜனிப்பிக்க நாள் முதல், மறுபிறப்பு அடைந்த நாள் முதல், இந்த உலகத்தில் நான் மூடுகிற கண்மை மூடுகிற கடைசி நொடி வரை யூ ஆர் கெப்ட் பை த பவர் ஆஃப் காட். கண்டினியூவஸ் ப்ராசஸ். இட்ஸ் எ கண்டினியூவஸ் ப்ராசஸ். இது தொடர்ந்து நடக்கிற காரியம். நீ விழுந்து விடாதபடி காக்க வல்லவர் என்று சொல்லி வசனத்தில் வாசிக்கிறோம். நாம் விழுந்து போகாதபடி காக்க வல்லவர். ஆகவே நம்மை பாதுகாத்து அரணாக நின்று நம் விசுவாசத்திலே பின்வாங்கி போகாதபடி அவர் காக்கிற தேவனாக இருக்கிறார். இது ஒன்றுக்காகவே நாம் நன்றி செலுத்த வேண்டாமா? இந்த உலகத்திலே நாம் ஒவ்வொருவரும் காக்கப்பட்டு இருக்கிறோம். எப்படி காக்கப்பட்டிருக்கோம்? என் சொந்த பலத்தினால் அல்ல, என் சொந்த ஞானத்தினால் அல்ல, தேவனுடைய வல்லமை என்னை காப்பாற்றி கொண்டு வருகிறது. நான் அவரை விசுவாசித்தேன். அதன் பலனாக தேவன் தம்முடைய வல்லமையினாலே என்னை காப்பாற்று. அவருடைய வல்லமையை மீறி பிசாசானவனை தான் செய்ய முடியுமா? முடியவே முடியாது. முடியவே முடியாது. யோபை வேலியடைத்து பாதுகாத்தார். நம்மை கூட தமது வல்லமையினாலே காப்பாற்றி வருகிறார். உன்னை காப்பாற்றி என்ன செய்கிறார்? அழியாதும் மாசற்றதும் வாடாதுமான சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக உன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு வருகிறார். ஆகவே இந்த தியானத்தை முடிக்கப் போகிறோம். நாம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தலாம். எதற்காக ஸ்தோத்திரம் செலுத்தணும்? அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்கிறார் 3ஆம் வசனத்தில், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணம் அடக்க உயிர்ச்செழுதல் மூலமாக நமக்கு அழியாதும் மாசற்றதும் வாடாதுமா சுதந்திரத்தை பரலோகத்தில் ஆயத்தப்படுத்தி வைத்துட்டார். அது முடிந்து விட்டது. இப்பொழுது நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். அவருடைய முன்ன அறிவிப்பின்படி, தீர்மானத்தின்படி நம்மை அழைத்து பரிசுத்தப்படுத்தி என்ன செய்கிறார்? மறுபடியுமாக ஜெனிப்பித்து, மாத்திரமல்ல, அந்த சுதந்திரத்தை நீ பெற்றுக்கொள்ளும் வரை நீ விழுந்து போகாதபடி, நீ தவறி போகாதபடி உன்னை அவருடைய வல்லமையினாலே காப்பாற்றி வருகிறார். இந்த அதிகாலை வேலை எவ்வளோ சந்தோஷம்! நான் விழுந்தாலும் கூட ஆண்டோடைய வல்லமையினால் காக்கப்பட்டு இருக்கிறேன். என்னுடைய சொந்த பலத்தினால் அல்ல, என்னுடைய சொந்த வேத்தின் வல்லமையினால் அல்ல, ஞானத்தினால் அல்ல, அவருடைய வல்லமையினால் காக்கப்பட்டிருக்கிறேன். ஒரு நாளிலே பரலோகத்திலே எனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அழியாதும் மாசற்றதும் வாடாதுமான சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வேன். அது எனக்கு எப்படி கிடைத்தது? அவருடைய உயிர்ச்செழுதல் மூலமாக எனக்கு கிடைத்தது. அவர் எனக்காக மரித்து அடக்கம் செய்யப்பட்டு உயிர்ச்செழுதல் மூலமாக எனக்கு அந்த சுதந்திரத்தை அவர் கொடுத்தார். என்னை மறுபடியும் ஜனிப்பித்தார். நான் இந்த உலகத்தில் வாழும் வரை அவருடைய வல்லமையினாலே நான் காக்கப்பட்டிருக்கிறேன். என்ன ஒரு அற்புதமான வசனமாக இருக்கிறது. அந்த சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியுமா? ஆண்டோடைய வல்லமையினால் காக்கப்பட்டு இருக்கிறோமே, அதற்காக நாம் நன்றி செலுத்தலாமா?
எப்படி நன்றி செலுத்தாமல் இருக்க முடியும்? வாயார மனதார அவரை புகழ்வோம், ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்று சொல்கிறார். 1 பேதுரு 1 3 வசனத்தில் தேவனுக்கு ஸ்தோத்திரம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏன் அவரை ஆராதிக்க வேண்டும்? இப்பேற்பட்ட சுதந்திரத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் மூலமாக உனக்கும் எனக்கும் கொடுக்கத்தக்கதாக நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்து அவருடைய வல்லமையினாலே நம்மை காத்து வருகிறார். அதற்காக நாம் அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். நான் எதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும்? நான் எதற்காக ஆண்டவர் ஸ்தோத்தரிக்கணும்? ஒரு காரணம் போதும், என்னை காத்து வருகிறார். நான் விழுந்து விடாதபடி, நான் தவறி போகாதபடி அவருடைய வல்லமையினால் என்னை காப்பாற்றி வருகிறார். அவருடைய வல்லமையை தாண்டி பிசாசான ஒன்றுமே என்னை செய்ய முடியாது என்பதை உணர்ந்து நன்றி அறிதல் உள்ளவர்களாக நாம் எப்பொழுதும் இருக்க தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. அன்பும் கிருபையும் உள்ள பரலோக பிதாவே, உடைய சத்தியமுள்ள வேத வசனங்களுக்காக நன்றி செலுத்தி துதிக்கிறோம். ஆண்டவரே, நீ செய்த தியாகத்தை குறித்தும் இந்த உலகத்தில் எங்கள் ஒவ்வொருவருக்காக நீர் வந்து உம்முடைய பாடுகளை பட்டு நீர் உயிர்த்தெழுந்ததினாலே எங்களுக்கு அழியாதும் மாசற்றதும் வாடாதுமான சுதந்திரத்தை பரலோகத்தில் வைத்திருக்கிறேன். அநேக இந்த உலகத்தினுடைய காரியங்களை குறித்து நாங்கள் நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்கிறோம். இதெல்லாம் ஒரு நாளில் வாடி போகும், மறைந்து போகும், அழிந்து போகும். எங்கள் தலைமுறையிலோ அல்லது வரும் தலைமுறையிலோ நாங்கள் அதெல்லாம் இழந்து போவோம். நீர் எங்களை கூப்பிடும்பொழுது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இந்த உலகத்தில் சொத்து, சம்பத்து, நண்பர்கள், உறவு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தன்னந்தனியாக நாங்கள் வரவேண்டியது இருக்கும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் இந்த உலகத்தினுடைய காரியங்கள் மீது எங்களுடைய பற்று இருக்கிறது. ஆண்டவரே, நீர் எங்களுக்காக உண்மையே தியாகம் செய்து மேலான சொத்து சம்பத்தை நீ சம்பாதித்து வைத்திருக்கிறீர். அதை அடைந்து கொள்ளும்படியாக எங்களை ஒவ்வொரு நாளும் நீர் உம்முடைய வல்லமையினாலே எங்களை பாதுகாக்கிறீர். நன்றி செலுத்தி துதிக்கிறோம். எவ்வளவு அற்புதமான காரியம்! ஒன்றுக்குமே உதவாதவர்கள் எங்களை பாவங்களற கழுவி மறுபடியுமாக எங்களை ஜெனிப்பித்து மறுபிறப்பை எங்களுக்கு கொடுத்து உம்முடைய வல்லமையினாலே காத்து வருகிறீரே, அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நன்றி செலுத்தி துதிக்கிறோம். இவற்றையெல்லாம் நாங்கள் நினைத்து உமக்கு ஸ்தோத்திரத்தையும் ஆராதனையும் ஏடுக்க நீதாமே உதவி ஒத்தா செய்தரல வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து இந்த ஜெபத்தை அருமையாண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தின் மூலம் ஏடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.